தன்னை சுத்தப்படுத்தும் உயர் மனப்பான்மைகள், தன்னை தூய்மைப்படுத்தக்கூடிய உஜுப், தன்னை சுத்தப்படுத்தக்கூடிய மனப்பான்மையிலேருந்து யாருமே வெளியே வரையலாதுதான். ஏன்னா அது மனிதன் சுயநலத்தோட படைக்கப்பட்டிருக்கிறார். சுயநலம் மனிதனுக்கு நலவு, கெடுதி அல்ல. எல்லா சொர்க்கத்துக்கு போகணும் என்பதே ஒரு சுயநலம் தான். அடுத்தவருக்கு நன்மை செய்கிறது, தவ்வா செய்கிறது என்பதே சுயநலம் தான். குடும்பம் என்பது நாம மனைவி கொடுக்குறோம், பிள்ளையை கொடுக்குறோம்னாலும் சுயநலம் தான். என்ன காரணம்? நம்மது மனைவி என்று வரப்பேத்தான் கொடுக்கணும், அது தலக் பண்ணவரை கொடுக்குறோம் இல்லை, விளங்கிட்டா? அதனால எல்லாமே சுயநலம் தான் மனிதனுடைய அடிப்படை. அதனால மனிதன் தனக்கு தன்னையே விரும்புவான், தன்னை உள்ளத்துக்குள்ள தன்னை இருக்கணும்னு விரும்புவான், தன்னை கொஞ்சம் உயர்படுத்த விரும்புவான். ஆனா அது உங்களை தூய்மைப்படுத்துகின்ற அளவுக்கு, நீங்க தான் என்கின்ற அளவுக்கு வருமாக இருந்தால் மற்ற எல்லா அமல்களை உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அது தின்று அதை என்னது முழுசா அழிச்சிடும். உங்களுடைய எல்லா அமலையும் அழிச்சிடும். சாதாரணமாக இருக்கக்கூடிய வீதியில் இருக்கக்கூடியவனுக்கு கிடைக்கக்கூடிய கபூலியத் உங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. ஓய்சல் கர்ணி சொன்னது போல அகூனு ஃபி கப்ரா இன்னாஸ், மக்களோடு மக்களாக நான் இருந்துட்டு போறேன். எனக்கு அடையாளமே என்ன செய்யாது, வராது. எனக்கு அடையாளமே இல்லாம இருக்கணும் என்ற அளவுக்கு விரும்பினாங்க. என்ன காரணம் என்றா அறிமுகம் விரலால சுட்டி காட்டப்படுகின்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்டா நம்ம சோதனையிட உச்சகட்டத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். அருளோட உச்சகட்டத்தில் இல்ல, சோதனையிட உச்சகட்டத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு அறிஞர் சொல்றார், நீ இன்றைக்கு பிரபல்யமா இருக்கிறேன்டா, நீ உன்னை பிரபல்யப்படுத்தி இருக்கிறான்னு அர்த்தம். நவ்மின தஷ்ஹீர், உன்னை அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன முயற்சி உன்னோடு இருந்தீங்க. நல்லது செஞ்சிருப்பாய், நல்லதை செஞ்சா அறிமுகம் வரும். ஆனா நீனு அதை செஞ்சுக்கிற, அறிமுகத்தை நீ விரும்பி இருக்கிற ஒரு. அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும்? தௌபா செய்ய வேண்டும். அதனால தான் ஒரு 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 சல, அதாவது ஒரு சுஃபியான் இப்னு உயைனா நினைக்கிறேன், ஒருவர் அறிவுக்குள்ளே நுழைவது லேசு, அறிவை நோக்கி பயணிப்பது லேசு, அறிவிலிருந்து இறைவனை நோக்கி பயணிப்பது கஷ்டம் என்றார். அறிவிலிருந்து இறைவனை நோக்கி பயணிப்பது என்பது மிகவும் கஷ்டமானது. காரணம் என்னண்டா, அறிவு சந்தோஷத்தை தந்துடும், அறிவு மகிழ்ச்சியை தந்துடும், தேடல் இன்பத்தை தந்துடும், எல்லாம் வந்துடும். அதுக்கு பின்னால அறிவிட நோக்கம் என்ன? நீ தொழணும், நீ நிறைய இபாதத்தாலியா இருக்கணும், நீ முன்மாதிரி ஆயிக்கணும், நீ பணிவானவனா இருக்கணும், நல்லவர்கள் உன்னை சுத்தி இருக்கணும், உன்னை சுட்டி காட்டுறவங்க சுத்தி இருக்கணும். கஷ்டம். அந்த இடத்துல பாப்பா என்னன்னா, நம்மளை தெரியும்னு சொல்ற எவனே பக்கத்துல வச்சுக்கல கூடாது, நம்மளை கெட்டவன் கண்டுபிடிக்கக்கூடிய எவனே பக்கத்தில் வச்சுக்கல கூடாது. எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? ரிமூவ் பண்ணாதான் நான் அறிஞனாக என்ன செய்வேன், உலகத்தில் இருப்பேன் என்ற எண்ணம் வந்துடும். அதனால அங்க இருந்த அல் ஹுரூஜ் இலல்லாஹ் மிகப்பெரிய போராட்டம். தெரியும் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம், தெரிஞ்ச பின்னால் அதை வச்சு அமல் செய்யறதுக்கு என்ன அவ்வளவு ஒரு போராட்டம். தலபினல் இல்ம சும்ம தலபினல் நீயா, அறிவை முதல்ல தேடினோம், பின்னர் அறிவுக்கான நீயத்தை தேடினோம்ன்றாங்க. ஏன் அறிவு படிக்கணும் என்ற நீயத்தை நாங்கள் என்ன செஞ்சோம்? தேடினோம். அப்ப மூணாவது அம்சம் என்னண்டா, சுத்தப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். நீங்க எங்க கூட வரும் தெரியுமா? சமூகத்தை நிறைய நீங்க யோசிங்க. எதை சொன்னாலும் நான் சமூகத்தில் யாரை சுத்தப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன், வீட்டுக்குள்ள. ஏன்னா அங்கதான் யாரும் கேள்வி கேட்கலாத இடம். நம்மட தக்லீத் ஜமாத் மாதிரி இருக்கிறது, சரியா? நம்ம வாப்பா என்ன சொன்னாலும் அவர் தான் முன்மாதிரி. மௌத்தாயினது பிறகு கூட மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் முன்மாதிரி தந்தை என்றதை கணவன் என்றது வெளியே வருது கஷ்டமா இருக்கும். யார் என்ன சொல்லிட்டாலும் முன்மாதிரி தன்மை மிசாலியத்துல அந்த கணவன் தான் இருப்பார், இயற்கையா இருப்பார். இது இருக்குதானே பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை. அப்போ அவர்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும்? எப்பயும் நம்மளே கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் ஒரு வார்த்தை உயர்த்தி, ஒரு பேச்சு உயர்த்தி, வழிகாட்டல் உயர்த்தி பேசக்கூடிய தன்மைகள் வருமா இல்லையா? இந்த உஜுபுடைய தன்மைகள் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. பாவம் செய்யறதும் பெரும் ஒரு குற்றம் தான், ஆனால் பாவம் செய்யாமல் இருந்து உஜுபுடைய நிலை உங்களுக்கு வருமே, நான் பெரியவன் என்கின்ற ஒரு நிலை வருமே, இதை நான் பயப்படுகிறேன். நிறைய பேர் இந்த உஜுபை எப்படி இல்லாமல் ஆக்கி கொள்றது தெரியுமா? நான் அல்ஹம்துலில்லாஹ் என் முழு பாவத்தை நான் ஒத்துக்கொள்வேன், அதுல எல்லாம் எனக்கு ஒரு சின்ன இது இல்லை, என் பாவத்தை நான் தெரிஞ்சுதான் வச்சுக்கிறேன். இது எப்பயுமே உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு இப்படி டெஸ்ட் பண்ண வேணாம். ஏண்டா தனிமையில நீங்க உங்களோட இறக்கமாயிப்பீங்க. நீங்க தனி இருந்தீங்கடா, நீங்க உங்களோட இறக்கமாயிப்பீங்க. பிள்ளை தான் நீ செய்யறது பிள்ளை, மோத விட்டு பாருங்க. உங்களோட நஃப்ஸை கொண்டு இன்னொருத்தரோட மோத விட்டு பாருங்க. அந்த நேரத்தில் நீங்க யாருன்றது உங்களுக்கு என்ன செய்ய விளங்க. அப்படின்னா என்ன, ஒருத்தர் சொல்றாரு நான் நிறைய பாவம் செஞ்சுக்கிறேன், நீங்க சொல்றீங்க ஓகே. இன்னொரு ஆள் சொன்னாருங்களே, நீங்க நிறைய பாவம் செஞ்சுக்கிறேன், எல்லாரும் செய்யக்கூடிய பாவம் தான் நானும் செய்கிறேன் அப்படின்னு உடனே அது அவன் சொன்னதுதான் அடுத்தவன் சொன்னோன்னே அப்படியே என்ன செஞ்சிடறான், மாறிடுறான். நம்ம ஏற்கனவே உதாரணம் சொன்னோமே, மனைவி வீட்டு என்ன சொல்றோம், என்ன நீ உன்னாலதான் நானும் முன்னேறிக்கிறேன்டா, அது பணிவு. அதே வைஃப் அடுத்த நாள் திருப்பி சொல்ல, என்னால தானே நீங்க முன்னேறினீங்கடா, உன்னால தானே முன்னேறினா அப்படி நேற்று சொன்னீங்க. அது ரெண்டு வகை. என்ன அது அந்த சப்ஜெக்ட் வேற, இந்த சப்ஜெக்ட் வேற. மனுஷனுக்கு வருதா இல்லையா? மனிதன் எப்பயுமே தன்னை டெஸ்ட் பண்ண நம்ம எதிர்க்கிற நேரம், தன்னை மோதுற நேரம், பழகிற நேரம், அடுத்தவர். நான் எப்பயுமே தலைமைத்துவத்துக்கு ஆசைப்படாதவன், மனசால நினைச்சுக்கிறது ஒன்றில் கிடைக்காம இந்திக்கும், சரியா? அல்லது தான் தகுதியானவன், ஆனா
பரவாயில்ல நான் விட்டு கொடுக்குறேன் அப்படி இருந்து. இந்த ரெண்டு எண்ணமுமே உங்களோட சுய திருப்தி தான். ரெண்டு எண்ணமுமே உங்களுடைய சுய திருப்தி தானது. எனவே ஒரு மனிதனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, இந்த தலைமைத்துவத்தை சிறப்பா யார் செய்வாங்க தெரியுமா? யார் அதிகமாக வெறுக்கிறாரோ அவர் தான். யார் அதிகமாக வெறுக்கிறாரோ அதை தலைமைத்துவம் வேணாம் என்று வெறுக்கிறாரோ அவர் தான் அதை அழகாக செய்வார் ரசூலுல்லாஹ். யார் அதை விரும்புகிறாரோ அவர் அழகா என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். எனவே இந்த சுய நலம் என்றிருக்கக்கூடிய, அதாவது சுய திருப்தி, நான் தான் என்று எண்ணக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு பல இடங்கள்ல வரும். அவைகளில் இருந்து தௌபா செய்யுங்கள். இதெல்லாம் தௌபா உணரப்படாத இடங்கள்ல உண்டு. அடுத்தது நான்காவதாக, பிறரை குறையோடு நோக்கும் போக்குகளில் இருந்து. அடுத்தவனை குறையா பார்க்கிற நோக்கம் எப்பயுமே, அதாவது நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும் என்று சொன்னால், நம்ம ஒரு நல்ல ஒரு சாலிகனாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் உச்சகட்ட பாவத்தில் உள்ளவனை கண்டாலும் அல்லாஹ் அவனுக்கு ஒரு மஹரஜை வச்சு அல்லாஹ் என்னை அழிச்சிடலாம், அல்லாஹு தாலா அவனை மன்னிச்சு என்னை 100 கொலை செய்தவன் சொர்க்கத்துக்கு போகிற செய்தி, விபச்சாரம் செய்து தண்ணீர் கொடுத்தவர் சொர்க்கத்துக்கு போகிற செய்தி, அதே போல் என்னது உயிரினங்களுக்கு உணவு கொடுத்தவன் சொர்க்கத்துக்கு போகிற செய்தி, கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி சொர்க்கத்துக்கு போகிற செய்தி. அதை நீங்கள் எடுங்க மனதுக்குள்ள. அறிவாளியாக இருந்து நரகம் போகிற செய்தி, வசதியானவனாக இருந்து நரகம் போகிற செய்தி, தர்மசாலியாக இருந்து நரகம் போகிற செய்தி, அப்படி எடுத்து பாருங்க. சுபஹானல்லாஹ். இவைகளை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கடா, எந்த பாவியையும் நம்ம கெட்ட நினைக்க, பாவம் பிள்ளைன்னு அவன்கிட்ட சொல்லணும். ஆனா என்ன, அவன்கிட்ட போய் நம்மளை தூய்மையானவனாக நிரூபிக்கின்ற இடத்துக்கு ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எத்தனையோ பாவிகள் வந்து முறைப்படுவாங்க. பதறல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம முதலாவதே பதறது, அது ஈமானிய பதட்டம் அல்ல, உங்களை வந்து அடையாளப்படுத்துகிற பதட்டம். ஒருத்தர் வந்து என்ன, நான் நிறைய விபச்சாரம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னானே, அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன அப்படி ஒரு ஃபுல்லாக பதறி அந்த அடிச்சு அந்த அளவுக்கு பதறதுன்னா அவன் வந்து கேட்டது பிழையோ, நம்ம ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம், இவரே பணத்தை வாங்கிடுவார் போல என்ற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு அவன் வாரான். அப்படி உங்களுக்கு யார் செய்ய சொன்னது? அவன் உணர்ந்து வந்திருக்கிறான்னா அந்த அவர் பதில் சொன்ன மாதிரி சொல்லணும். அதாவது நீ தௌபா, அவர் என்ன 99 உனக்கு தௌபா கிடைக்காதுன்றாரு, 100 ஆயிடுச்சு விளங்கிட்டா. அப்போ அதுக்கு முன்னால் நீங்கள் நினச்சி பாருங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் அறிவாளிகிட்ட வழி கேட்டு போறாரு, அவருக்கு என்ன செய்யுது, நல்ல வழிகாட்டல் கிடைக்குது. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு, விபச்சாரத்தை பற்றி சொல்லல, இதர்லி பிஸ்னா, விபச்சாரம் செய்து அனுமதி தாங்கன்றார். தஸ்ரிய சட்டமாக்குங்க, விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லலை. சஹாபாக்கள் ஒரு இயற்கை, அப்படி வருவது இயற்கை. ஆனால் தவிர்த்துடணும். சஹாபாக்கள் பதறினாங்க, ரசூலுல்லாஹ் விட்டுருங்க, ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. அவருக்கு சொல்லி கேட்டு எல்லாம் சொன்ன பின்னால அதுக்கு பின்னால் அவருக்கு ஒரு அறிவில் விளங்குது அது பிழைண்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு இதயத்தில் தட்டி துவா கேட்குறாங்க, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு வக்ஃபிர் தம்பஹு. யா அல்லாஹ், அவருடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவாயாக, அவருக்கு கற்புடைய வாழ்க்கை, ஒழுக்கத்துடைய வாழ்க்கையை கொடுப்பாயா, அவருடைய பாவத்தை மன்னிப்பாயா. அதுக்கு பின்னால் அந்த இளைஞன் விபச்சாரத்தின் பக்கம் திரும்பி பார்க்கவில்லைன்னு வருது. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை. பள்ளியில் ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறார், எப்படி அணுகிறாங்க ரசூலுல்லாஹ். எனவே மிக முக்கியம், பிறருடைய குறைகளை நீங்க பதறீங்கடா, இது பாவத்துக்கான பதட்டம் பெரும்பாலும் அல்ல. இந்த பெரும்பாலும் பதட்டத்துடைய பின்னணி அந்த இடத்துல என்ன இருக்குமெண்டா, நான் அந்த பாவத்தை செய்யல, நான் நல்லவன், நான் வந்து தூய்மையா இருக்கிறேன், அதனால எனக்கு ஒரு பதட்டம் வருது. அது நீங்க அல்லாஹ்ட்ட காட்டிக்கங்க, சரியா? ஊருலகத்துக்கு காட்டி அந்த மரியாதையும் கௌரவத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க நினைக்காது விட்டாலும் அதுதான் காரணம். உங்களுக்கே தெரியாம இருக்கும் சில பொழுது, அந்த தூண்டுதலுக்கு பின்னாடி உங்களுக்கே தெரியாம இருக்கும். எனவே இது போன்ற பிறரை குறையாக நோக்கக்கூடிய மனப்பான்மையில இருந்து நீங்க என்ன செஞ்சிடணும், அதாவது தௌபா செய்து விட வேண்டும். அதுக்காக வேண்டி நல்லெண்ணம் வைக்கணும் என்பதற்காக கெட்டவனை பார்த்து நல்லெண்ணம் நினைங்கன்னு சொல்லல, கெட்ட செயலை பார்த்து இது நல்ல செயல் அப்படின்னு நினைங்கன்னு சொல்லல. அடுத்த வந்து அவனை எல்லாம் மன்னிக்கலாம், அவனை எங்கேயா கொண்டு போய். சில சூஃபிகள் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு 2 பேர் விபச்சாரம் செஞ்சுட்டு ரோட்ல, இந்த கணவன் மனைவிக்கு வீடு கிடைக்கவில்லையான்னு கேட்கிறான். எது விபச்சாரம் செஞ்சுட்டு இந்த கணவன் மனைவிக்கு வீடு கிடைக்கவில்லை அப்படின்னா என்ன, நல்லெண்ணமா? சரியா? அவன் நல்லெண்ணம் வைக்கிறது கண் முன்னால தடக்கிறது தவறண்டா, தவறண்டு விளங்கணும், இல்லாட்டி புத்தியிலேன்னு அர்த்தம். சரியா? அக்கல்ல விளங்கணும். ஆனா அவன் தப்புவானா நான் தப்புவானா அல்லாஹ்விடத்துல என்ன நினைக்கிற டைம்ல அல்லாஹுவானா அவன் கூட என்ன செஞ்சிடலாம், தப்பிடலாம், நான் அழிஞ்சிடலான்னு என்ன செய்யணும், நினைக்கணும். இதுதான் மிக முக்கியமான இடம். இது போன்ற தவறுகள் நம்ம நிறைய ரமதான்ல இதை நிறைய தவிர்த்து பழகுங்க. அதாவது உள்ளத்துக்கு உணர்த்தி தவிர்த்து பழகுங்கள். தௌபா செய்து நம்ம என்ன செய்ய வேண்டும், பழக வேண்டும்.